प्राथमिकல பாக் 6ல லெசன் நம்பர் 6 அனுவாத் டிரான்ஸ்லேஷன் ஹிந்திலேருந்து இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இதை வந்து தமிழ்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த லெசனில் வந்து லெசன் நம்பர் 6லேயும் பாஸ்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் லெசன்லேயும் பாஸ்டன்ஸ் தான் பார்த்தோம். பட் ஆனால் இந்த லெசனில் வந்து நீங்கள் சப்ஜெக்டோட நேர் சேர்க்கணும். பாஸ்டன்ஸில் அதாவது நம்ம ஆப்ஜெக்டாக ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து சப்ஜெக்டோட நேர் சேர்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா மைம்னே காயா, மைமோட நேர் சேர்த்துருக்கோம். ஏன் நேர் சேர்த்துருக்கோம் அப்படின்னா மைம்னே அப்படிங்கிறது ஐ, காயாங்கிறது ஏட். இப்போ காயானா சாப்பிட்டோம் இல்லையா, எதையோ சாப்பிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட்னு ஒரு விஷயத்த நம்ம சாப்பிட்ருக்கோம். அது வந்து ரொட்டியாக இருக்கலாம், ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பட் சாப்பிட்டோம். அப்போ நே சேர்க்குறோம். மைனே காயானா நான் எதையோ சாப்பிட்டேன். எதை அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி வந்தால் அப்போது பாஸ்டன்ஸில் சப்ஜெக்டோட நே வரும். அப்போ மைம் நே அப்படின்னா மைம் ப்ளஸ் நே மைம் நே ஐ, காயானா ஏட். காவுடைய பாஸ்டன்ஸ் இது வந்து காயா, நான் சாப்பிட்டேன். தும்னே கத் லிக்கா, தும் அப்படின்னா யூன்னு தெரியும். இது பாஸ்டன்ஸாக இருக்கனால தும்மோட நே சேர்த்துருக்கோம். கத் அப்படின்னா லெட்டர், எதை எழுதினான், லெட்டரை எழுதினான். அந்த லெட்டருங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கிறனால நம்ம இங்கே நே சேர்க்குறோம். லிக்கா அப்படின்னா ரோட், லிக் அப்படிங்கிற வேர்டோட பாஸ்டன்ஸ் தான் லிக்கா. அப்போ தும்னே கத் லிக்கா அப்படின்னா யூ ரோட் ஏ லெட்டர், நீ கடிதம் எழுதினாய். உஸ்னே பானி பியா, இந்த உஸ்னே எப்படி வந்தது அப்படின்னா வஹ் அப்படிங்கிற சப்ஜெக்ட், வஹோட நே சேர்ந்ததுன்னா உஸ்னே அப்படின்னு மாறும். இப்போ வஹு ப்ளஸ் நே உஸ்னே. உஸ்னேனா ஹீ, பானினா வாட்டர், பியா அப்படின்னா பி அப்படிங்கிற வேர்போடைய பாஸ்டன்ஸ் தான் பியா. இப்போ ட்ராங்க். உஸ்னே பானி பியானா ஹி ட்ராங்க் வாட்டர், அவன் தண்ணீர் குடித்தான். ஹம்னே தேகா, ஹம் ஓட நே சேர்ந்தது ஹம்னே, ஹம்னேனா வி, தேகானா சா, ஹம்னே தேகா விசா, நாங்கள் பார்த்தோம். ஆப்னே சுனா, உங்களுக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். தும்முனா நீ, ஆப்னா நீங்கள், இங்கிலீஷில் யூ வரும். இப்போ இங்கே ஆப்னே அப்படின்னா நீங்கள், சுனா ஹியர், சுன் அப்படிங்கிற வேர்டோட பாஸ்டன்ஸ் தான் சுனா. யூ ஹியர்ட், நீங்கள் கேட்டீர்கள். ஆப்னே சுனானா நீங்கள் கேட்டீர்கள். உஸ் ஸ்திரீ நே காம் நஹி கியா, உஸ் ஸ்திரீ நே தட் லேடி. வஹ் ஸ்ரீ ப்ளஸ் நே உஸ் ஸ்திரீ நேன்னு மாறும். வஹ் ப்ளஸ் நே உஸ்னே மாறும் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ வஹ் ஸ்ரீ, அப்போ உஸ் ஸ்திரீ அப்படின்னு வரும். நே உஸ் ஸ்திரீ நே தட் லேடி. காம் அப்படின்னா த ஒர்க். நஹி கியா அப்படின்னா நஹிங்கிற நெகட்டிவாக இருக்குது, அதனால் டிட் நாட் டூ. நஹி கியானா டிட் நாட் டூ. கியாங்கிறது வெர்பு வந்து கர், கரோட பாஸ்டன்ஸ் கியா. நஹி கியா நெகட்டிவ்ல இருக்கனால டிட் நாட் டூ. உஸ் ஸ்ரீ நே காம் நஹி கியா, தட் லேடி டிட் நாட் டூ த ஒர்க், அந்த பெண்மணி வேலை செய்யவில்லை. ஓகே. மைம் நே தீன் கேலே காயே, மைம் நேம்னா ஐ, மைம் ப்ளஸ் நே மைம் நே. தீன் கேலேனா 3 பனானாஸ், தீன்னா 3, கேலேனா பனானாஸ், காயே அப்படின்னா 8. மைம் நே தீன் கேலே காயே, ஐ ஏட் 3 பனானாஸ். இங்கேயே காயே அப்படின்னு கொடுத்துருக்கோம்னா தீன் கேலே அப்படின்னு ப்ளூரல் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் மைம்னே காயா அப்படின்னு போட்டிருப்போம். அதில் எதுவுமே ஆப்ஜெக்ட், அதாவது என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றோம்லாம் கொடுக்கல. அப்படி கொடுக்காதனால காயான்னு இருக்கும். இப்போ ஒரு கேலா தான் சாப்பிட்ருந்தாங்கன்னா நம்ம காயா, மைம்னே கேலா காயா. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு மைம்னே தீன் கேலே காயே. அப்போது ஐ ஏட் 3 பனானாஸ்னு வந்தனால அந்த 3 பனானாஸ் ப்ளூரல் இருக்கிறனால நம்ம காயேன்னு போடுறோம். ஓகேவா. சீதா நே 4 ஆம் கரீதே, சீதா நே சீதா, 4 ஆம் இங்கேயும் ப்ளூரலில் தான் 4 மேங்கோஸ்னு இருக்குது.
அதனால கரீதே. சீதா ने 4 आम खरीदे. சீதா bought 4 mangoes. கரீதேனா பாட். கரீத் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் தான் கரீதே. இங்கே 4 ஆம்னு ப்ளூரலில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கரீதேன்னு கொடுத்துருக்காங்க. சீதானே 4 ஆம் கரீதேனா சீதா 4 மாம்பழங்கள் சாப்பிட்டாள். ஓகே. आपने कहानी सुनी. आपने ना यू, आप प्लस ने आपने, कहानी ना द स्टोरी, सुनी ना हियर. आपने कहानी सुनी ना यू हियर द स्टोरी. நீங்கள் கதை கேட்டீர்கள். तुमने 10 रुपये दिए. तुमने ना यू, 10 रुपये ना 10 rupees, दिए ना गे. தேங்கிற வெர்போட பாசன்ஸ் தான் தியே. 10 रुपयेன்னு வந்தனால தியேன்னு கொடுத்துருக்காங்க. तुमने 10 रुपये दिए. நீ 10 ரூபாய் கொடுத்தாய். யூ கேவ் 10 rupees. ஓகேவா? ஸோ இந்த லெசனுடைய 10 சென்டென்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம்.